கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற படகு அலங்கார போட்டியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 24ஆம் தேதி மலர் கண்காட்சிகளுடன் கோடை விழா தொடங்கியது. இதனையடுத்து சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் கோடை விழாவில் தினந்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதனையடுத்து நட்சத்திர வடிவிலான ஏரியில் சுற்றுலாத்துறை சார்பில் படகு அலங்கார போட்டி நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை மூலமாக வெள்ளத்திலிருந்து பொதுமக்களை மீட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரணப் பொருட்கள் வழங்குவது போன்று, வனப்பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவது போன்றும், இடர்பாடுகளில் சிக்கும் மக்களை தீயணைப்புத் துறையினர் மீட்பது போன்றும் ஃபிளக்ஸ் பேனர்கள் வைத்து படகு ஏரியில் உலா வந்தது. மேலும் மீன்வளத்துறை சார்பாக மீன் வளர்க்கப்படும் திட்டங்கள், மீன் வளர்க்கும் முறைகள், சிறிய குட்டைகளில் அதிக மீன்கள் வளர்ப்பது போன்று காட்சியளிக்கப்பட்டது. மேலும் நட்சத்திர வடிவிலான ஏரியில் மீன் குஞ்சுகள் விடுதல் உள்ளிட்டவை குறித்து காட்சிப்படுத்த படகு ஏரியில் உலா வந்தது. தோட்டக்கலைத்துறை சார்பில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கும் விதமாக போதை காளான் போன்று பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து நட்சத்திர ஏரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் இந்த படகு அலங்காரத்தை கண்டு ரசித்தனர். மேலும் படகு அலங்கார போட்டியில் கலந்து கொண்டு அரசு துறைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. வருடந்தோறும் நடைபெறும் படகு அலங்கார போட்டியில் அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் பங்கேற்று தங்கள் துறைகளில் நடைபெற்று வரும் திட்டங்களை எடுத்து கூறும் வகையில் படகு அலங்கரிக்கப்பட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த வருடம் படகு அலங்கார போட்டியில் பெயர் அளவிற்கு மட்டுமே நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற இருந்த படகு அலங்கார போட்டி பலத்த காற்று காரணமாக இன்று நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஜாபர் சாதிக்.